வணக்கம் திரு. வணக்கம் 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 வணக்கம். உங்க பேரு? உதயகுமார். சொல்லுங்க மேடம், கல்யாணம் ஆயிடுச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. என்ன வேலை செய்றீங்க? துணி கடையில் வேலை பண்றேன். சரி, லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். நல்லது. அவங்க வேலை செய்றாங்களா? அவங்க வேலை பண்றாங்க. எங்க? அவங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் போயிட்டு இருந்தாங்க, இப்போ வேலை பண்றாங்க. எந்த ஊரு? பெங்களூர். சரி, வேலை பண்றது பெங்களூர். நான் சொந்த ஊர் வந்து கொலைக்கலை. உனக்கு யாரு கொசு கொசுன்னு பேர் வச்சா? சும்மா இரு. இது வேலை பண்ணி பெங்களூர் இந்த SLC லாஸ்ட் வந்து அது முடிச்சுட்டு நான் பெங்களூர்ல வந்து துணி கடையில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீட்டுக்கு வந்து போகும்போது எனக்கு திவ்யா பிடிச்சி. திவ்யா? திவ்யா, நாங்கள் பொண்டாட்டி பேர் திவ்யா. ஓ, திவ்யாவா? பிடிச்சி கல்யாணம் லவ் பண்ணேன். ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணேன். இல்லை, லவ் பண்ணேன். லவ் பண்ணிட்டு நான் சொன்னேன், நீ என்ன பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன், நான் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, நீ படித்திருக்கேன், நான் படிக்கல. டேய் 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 டேய், அது மட்டும் சொல்லாதடா. எல்லாமே தப்பு. நல்லா இருக்கா நல்லா இல்ல இதெல்லாம் சொல்லாமா? ஆமா சார், எல்லாமே தப்பு. அல்ல, அந்த படிப்பு விஷயம் மட்டும் நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பின்னாடி வரும். சொல்லுங்க. லாஸ்ட்ல சொல்லல என்ன? அதுக்கு நான் எல்லா விஷயம் நான் சொல்லிட்டேன். அதுக்கு குஷி ஆயிடுச்சு. பரவாயில்ல, சொந்தமா பரவாயில்ல, எல்லாம் அதுக்கும் குஷி ஆயிடுச்சு. நான் வீட்டில எல்லாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மகிழ்ச்சி. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்தேன் மேடம், நல்லா இருந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் கூட நல்லா ஃபுல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பையன் ஆயிடுச்சு. அப்புறம் யாரோ ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான்? யாரோ ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் பேர் வை என்னோட பேர் வை அந்த சொல்லிச்சு ஒரு பையன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அந்த பையன் இங்கே வந்து உட்காந்துட்டு, என்னடா நடக்குது இங்க? 2 மாசம் பையன். அந்த பையனுக்கு என்ன தேவை இருக்கு அதை தான் எடுத்துட்டு வரணும். பார்க்குவாங்க. திவ்யாக்கு உங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். குழந்தைய பார்க்க வரும்போது திவ்யாக்கு உங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். மோதிரம் எடுத்துட்டு வந்து எங்கேயோ இடிக்குதே. சரி, நம்மளுக்கு என்ன வந்தது? சரி, அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க அவங்க வீட்டில். நீ என்னப்பா அதெல்லாம் கேட்குறேன்? இன்னும் ஃப்ரெண்டில் வராங்க, பேசுகிறாங்க, போடுவாங்க. விட்டுங்க அதெல்லாம் என்னத்துக்கு அந்த சொன்னாங்க. சரி, அது விட்டுட்டாரு. இதுதான் தவறான விஷயம். பேர் நாங்கள் அப்பா பேர் தான் வச்சேன். நான் சித்தாந்தான பேர் வச்சேன். அவங்க அந்த பேர் பிடிக்கல. அவங்க ஒரு நேம் வச்சுட்டாங்க. அவங்க ஒரு நேம்ல தீபேஷான பேர்ல வச்சுட்டாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? இப்போ எனக்கு பொண்டாட்டி வேணும் மேடம். எதுக்காக பிரிஞ்சீங்க? எதுக்காக பிரிஞ்சேன்னா அதான் இந்த மாதிரி சின்ன பிரச்சனை தான். சின்ன பிரச்சனை. இவன் சரியா வர மாட்டான்டா. ஒன்றும் பிரச்சனை பெருசு. எவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்கீங்க? 6 மாசம் ஆயிடுச்சு மேடம். அவங்க என்ன சொல்றாங்க? அது நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்னு சொல்றாங்க? நீ மெயின்டைன் பண்ண மாட்டேன். மெயின்டைன்னா என்ன மெயின்டைன் பண்ண மாட்டேன்? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சேலரி கம்மி தான் வரும். 20,000 தான் சேலரி வரும். அது சீட்டி போட்டு இருந்தேனே, அவங்க கொடுக்கல. அவங்க யாரோ ஒரு ஆள் கூட நான் சாலை வாங்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கல. அதுல கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அங்கே வீட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க சொல்றாங்க, நீ வீடே மெயின்டைன் பண்ண மாட்டேன், மெயின்டைன் பண்ண மாட்டேன். அது வந்து ரீசன் சொல்றாங்க. வேற எதுவும் இல்லை. ஒன்றும் இல்லை. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கறேன். வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? என் பேர் திவ்யா மேம். நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம். அதுக்கு அங்கே பெங்களூரில் எதுவும் சொல்யூஷன் கிடைக்கல. நாங்கள் இங்கே வந்திருக்கோம் உங்களை தேடி. செய்ய முடியாத ஒன்று நீங்கள் எங்களுக்காக செய்ய வர்றது ரொம்ப நன்றி ஐயா. எங்கள் சேம் பில்டிங்கில் இருக்கும் மேம். அம்மா வீடு இருக்குல்ல, எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து காஞ்சனா பேர். அவங்க சீட்டியெல்லாம் நடக்கிறாங்க, சின்ன சீட்டியெல்லாம் நடக்கிறாங்க. எங்கள் டாடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. லவ் மேரேஜ். அப்புறம் எனக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் டாடி கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களன்னு சொன்னேன். எங்கள் டாடி எதுவுமே சொல்ல. ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மம்மி சிஸ்டர் எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணல. சரி, அது விடுங்க. அது இப்போ எதுக்கு? ஏன்னா எங்கள் சிஸ்டர் வந்து அவங்க கூட வேலை பார்த்துருந்தாங்க. 1 இயராக அக்கௌண்டன்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன கேரக்டர்னா கன்ஃபியூஸாக இருப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணாங்க, வேணான்னுட்டு. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப. 10 பைசா தான் போட்டான், பிச்சைக்காரப்ப. எங்களுக்கு ஸ்டார்டிங் கல்யாணம் அப்போ வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு மேம். ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் நம்மளுக்காக லவ் மேரேஜ் பண்ணால் நம்ம நல்லா இருக்கலாம், நம்மளுக்காக பார்த்துப்பாங்கன்னுட்டு நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கினேன். எந்த பயனும் இல்லை. அப்புறம் ஒரு 6 மந்த் அப்புறம் தாலி செயின் போடுற சொன்னாங்க எங்கள் மம்மி. அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி 15 பவுன் போட்டாங்க எங்களுக்கு. எங்களுக்கு சேர்த்து 15 பவுன் டௌரியாக கொடுத்தோம். அது போடுறதுக்கு டிலே ஆயிடுச்சு. அதனால சாப்பாடு சாப்பிடும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, இன்னும் போடலை, நீ ஊரில் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் சாப்பிட்ற, இந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் கிடைக்காது. அம்மையா என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல எங்க பேரண்ட்ஸ் தான் வந்து பண்ணணும். அவங்களாம் எது பண்றது இல்லை. நார்மலா எந்த உடம்பு சரினாலும் அவங்க பண்றது இல்லை. கூட்டு போவாங்க ஹாஸ்பிட்டல்ல, செலவு பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. நைஸ், தேங்க்ஸ். டாக்டர் ஃபீஸ் நானே தருவேன். எதுக்கும் எடுத்துட்டு போயிருப்பாங்க, தரமாட்டாங்கன்னு தெரியும். நான் எடுத்து போய் ஃபீஸ் கொடுப்பேன். மெடிக்கல் ஸ்லிப் கொடுத்தா வாங்கிப்பாங்க, சஜஷன் எல்லாம் கேட்பாங்க, திரும்பி என்கிட்ட கொடுத்துருவாங்க. கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுருவாங்க. அப்புறம் அம்மா கிட்ட கேட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட தருவாங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? நெக்ஸ்ட் என்னாச்சு மேம், தீபாவளிக்கு ரிங் போடுவோம். எங்களுதுல அந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கு.
புதுசாக கல்யாணம் ஒரு தலை தீபாவளி வரும், அப்போ ரிங் போடணும். அந்த ரிங் வந்து போட டிலே ஆயிடுச்சு. அதுவும் அதே மாதிரி நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரிச் ஃபேமிலியில். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. அதனால அது போட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கு அந்த டைமில் வந்து எங்கள் ஃபங்க்ஷன் பண்ணாங்க வீட்டில். அந்த சாப்பாடு எல்லாம் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டாங்க. நார்மலாக கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க. எங்கள் மாமா அந்த டைமில் வந்தாங்க. எங்கள் மம்மி பாய் எடுத்து போடுன்னு சொன்னாங்க, சின்ன பாய். நான் எடுத்து போட்டு அவங்க சாப்பாடு போட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நீ எனக்கு போடலை நீ சொல்லி அந்த சண்டையில், அந்த ரிங்கு சண்டையில் அந்த வண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் வேறவங்களுக்கு இடிச்சு கீழே விழுந்துருக்கோம். இந்த சைக்கோ மாதிரி நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அவங்களே ஒரு இடத்துல இன்டர்வியூ கூட்டு போயிருந்தாங்க. கூட்டு போயிருந்தாங்க. மேம் அப்போ நியூலி மேரிடு, என்கிட்ட அமௌண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. கூட்டு போயிட்டு காட்டன் போயிட்டு அந்த ஏரியா அவங்க வேலை செய்கிற இடத்துல. எனக்கு அந்த ஏரியா ஆக்சுவலி தெரியாது, நான் எங்கேயுமே போனதில்லை. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. சொல் அந்த இடத்துல கூட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண 2 பேரும் இருந்தோம். ஒரு நிமிஷம் வரேன்னு போய் வரவே இல்லை மேம். அவங்க என்கிட்ட அமௌண்ட் இல்லை, வீட்டுக்கு எப்படி போகிறது ரூட்டும் தெரியல. நான் ரோட நின்று அழுதுட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனே பிக் பண்ணல. இப்ப எங்க போனா என்ன ஆனா எந்த ஊருன்னே தெரியல. இது பிச்சை எடுத்து தான் ஊர் போய் சேரணும். அது 500 ரூபாய் கொடுப்பாங்க செலவுக்கு. அதில் பாலுக்கு வாங்கினாவே ஒரு மாதம் அங்கே மாசத்துக்கு 500 ரூபாய். மாசத்துக்கு 500 ரூபாய். அது எக்ஸ்ட்ரா எதனா கேட்டா பெரிய சண்டை வரும். மாசத்துக்கு ஒரு நாளைக்கா? மாசத்துக்கு 500 ரூபாய். கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப். என்ன மட்டும் எல்லாம் எடுக்க சொல்றது, துடைக்க சொல்றது, செய்யலைன்னா அதுக்கு மூஞ்சி காமிக்கிறது, அந்த மாதிரி எங்க அத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன வேணுமா உனக்கு? எங்களுக்கு அவங்க வேண்டாம் மேம். எங்க வீட்லயும் எங்களை யாரையும் கண்டிஷன் பண்ண மாட்டாங்க. எங்க வீட்ல எஜுகேட்டட், அவர் எஜுகேட்டட் இல்ல சொல்றீங்க. நீங்க பியூசி தானே படிச்சிருக்கீங்க? பியூசி தான். அவர் 10th முடிச்சிருக்காரு. எஜுகேட்டட்னா நீங்க இன்னும் MBBS ஹோல்ட் பண்ற மாதிரி சொல்றீங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். எங்களுக்கு பிரச்சனை அவரது டவுட் இருக்கு. அப்புறம் எதுவுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து போடுற அளவுல அவர் இல்ல மேடம். அவருக்கு நல்ல சம்பாதம் இருக்கு, நல்லா சம்பாதி இருக்காரு. இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேக்க நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? ஊர்ல நல்லா சேர்த்து வச்சிருக்காரு, எல்லாமே இருக்கு. பட் காசு செலவு ஆகக்கூடாது அவருக்கு. அவருக்காக செலவு வச்சுப்பாரா? யாருக்கும் செலவு பண்ண மாட்டார். அப்ப அது வந்து ஒரு குணம். ஒவ்வொருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசு செலவு பண்ணதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அது கூட இருக்கிறது வைஃப்க்கு எல்லாம் கஷ்டம் தான். பட் நீங்க பாத்தீங்கன்னா அதை நம்ம குறையா சொல்லக்கூடாது. யாரை பற்றியும் நாம் குறைகள் சொல்ல வேண்டாம். என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க வேற ஒரு செட்டப்ல வளர்ந்துருக்கீங்க, அவர் வேற ஒரு டைப்பா வளர்ந்திருக்காரு. இந்த மேல உட்கார சொன்னாங்க, கீழே உட்கார சொன்னாங்க, மேல உட்கார விடல. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுல பழக்கமா? ஐயோ அம்மா, என்ன பை கண்ணுல விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? சாவடிக்காங்களே போயா. இந்த காலம் எல்லாம் போச்சு, புரியுதா? ஆம்பளைங்க உட்கார்ந்துருக்கோம், பொம்பளைங்க கீழே உட்காரணும். மாமியார் வந்து மருமகளை பிள்ளையோட ஆயுசுக்காக அங்க பிரதட்சணம் பண்ணாது. ஹலோ, ஓவர். நம்ம ஒன்னு ஸ்டோனி ஸ்டைல் அங்க பிரதட்சணம் பண்ண சொன்னாங்களா? உனக்கு விருப்பம் இருந்தா நீ பண்ணு, இல்லனாமா நீங்க பண்ணுங்க சொல்லு. நான் பண்ண மாட்டேன். இல்ல உங்க பிள்ளைக்கு விருப்பம் இருந்தா பண்ணட்டும் சொல்லு. அதை வச்சுட்டு சண்டை போடுறது, அதை வச்சுட்டு எல்லாம் சண்டை போடல மேம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அவருக்கு வந்து காசு செலவு பண்ணறதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். மேடம் இப்போ எல்லாம் கிளியர் ஆகிருக்கு மேடம். இப்போ சாலையெல்லாம் பூரா கிளியர் ஆகிருச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க salary கிளியர் ஆகலைன்னா இல்லனால அவருக்கு அந்த கஞ்சத்தனம் இருக்குங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் வேலைக்கு போய் நானே பார்த்துட்டு இருக்கேன் மேம். குழந்தைக்கும் நானே பார்த்துட்டு இருக்கேன். போலியோ இன்ஜெக்ஷன் நானே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கிரே பாட்டில். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. புரியுதா? ஒரு நாளைக்கு நீங்க ஒரு நாளைக்கு துணி துவைச்சு போடணும். ஒரு நாளைக்கு அவ சமைச்சா நீங்க சமைக்கணும் அடுத்த நாளைக்கு. அப்படி இருந்தாலும் ஒன்னா வாழ முடியும். அதெல்லாம் நான் ஆம்பளை, நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், பொண்டாட்டி பணிவிட செய்யணும் எல்லாம் நடக்காது. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? மேம் ஆக்சுவலி இப்போ போயிருக்கோம்ல வீட்டுக்கு, அங்கே போனால் மேம் காலையில் எழுறதும் இல்லை, நைட்டு லேட்டாக நாங்கள் தூங்கிட்ட அப்புறம் வந்து தூங்குறது. நாங்கள் ஃபேன் ஆன் பண்ணால் ஃபேன் ஆஃப் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கம். கரண்ட் பில் ஜாஸ்தி வரப்போம். நான் ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு கஞ்சி பிரபுவை செலக்ட் பண்ணேன்? 6 மணில நான் ஃபேன் ஆஃப் பண்றேன். ஏன் ஆஃப் பண்ணுறீங்க? நாங்கள் ஆன் பண்ணி என் குழந்தைக்கு வேணும் ஆக்சுவலி, இல்லை தூங்க மாட்டாங்க. அது கூட ஒரு பிரச்சனையா? அதேதான் பிரச்சனை. உனக்கு அறிவு இருக்கிற அறிவு, அறிவிட்ட பையில செத்த பையில. நான் துணி கடைக்கு கூப்பிட்டு போறேன். எந்த துணி வேணும் எடுக்க, எந்த எவ்வளோ 3000 2000 துணி, எந்த துணி வேணும் எடுக்க பண்ணி. இது ஒரு துணி வாங்கி கொடுத்தது இல்லை மேம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? மேடம் இன்னும் இருந்தா நான் கரெக்டாக இருக்கேன் மேடம். என்கிட்ட சொல்லாதீங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. இன்னும் நான் கரெக்டாக நோட்கொத்தினேன். தமிழ்ல பேசுங்க. நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன். இப்போ என்ன சேலரி வரும் அதெல்லாம் நீனே மெயின்டைன் பண்ணு. நான் யார் கூட இன்னும் அது இது இன்னும் பேச மாட்டேன். நான் கரெக்டாக இருக்கேன். ப்ளீஸ் நீ வா, நான் பார்த்துக்கிறேன். நான் போக மாட்டேன். தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க எவ்வளவோ பாக்குறோம்ப்பா, தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுருங்க. ப்ளீஸ் மேடம். வேண்டாப்பா, அவளுக்கு விருப்பம் இல்லை, விட்டுருங்க. நீங்களே மியூச்சுவல் கன்சென்ட்ல எழுதி கொடுத்துருங்க. சோலி முடிச்சு இதுவா அது போல மேம். அவங்களால மைண்ட்ஃபுல் டிஸ்டர்ப் இருக்கு எனக்கு. வீட்டுக்கு போனாலே சண்டை போடுவாங்க, எதுவுமே இல்லாத சண்டை போடுவாங்க. போஸ்ட் பண்ணாதே தம்பி ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், அந்த பொண்ணை விட்டுரு. முடியாது. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் இந்த மாதிரி அந்த மாதிரி இன்னும் வாபஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம். நான் நம்பிக்கை இருக்காமா உனக்கு? இல்லை மேம், ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து போயிருக்கேன், இனிமேல் நம்பிக்கை இல்லை மேம். இவன் உந்தே வந்து சுற்றி விடமா ப்ளீஸ்.
டேய் நான் செத்துறேன்டா. வாமா நான் பாத்துக்கிறேன். போகல மாமி. கிளம்புமா. மட்டா மாமே